குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் உங்களுடைய பாடங்களை எப்படி படிச்சிட்ருக்கிறீங்க? எல்லா பாடங்களையும் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணுங்கள். நமக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சுது. அதனால் சீக்கிரம் உங்களுடைய லெசன்ஸை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது அதில் டெஸ்ட் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா பிளான்ட் ஈகாலஜி. இதை நம்ம ஒரு 2-3 கிளாஸஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த பிளான்ட் ஈகாலஜியில் நம்ம படிக்க போகிற என்னென்னா ஈகோசிஸ்டம், அதாவது சூழல் மண்டலம். பிளான்ட் ஈகாலஜி அப்படின்னா தாவர சூழ்நிலையியல். சரியா? அதில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் பார்த்தோம், ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் பார்த்தோம், ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம், கான்செப்ட் ஆஃப் ட்ரோஃபிக் லெவலிங் அண்ட் ஈகோசிஸ்டம், எனர்ஜி ஃப்ளோ. இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ, இல்லைக்கு அடுத்தாப்புல லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபுட் செயின், ஃபுட் வெப், ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ். இதை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். சரியா? எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அது தெரியும், ஆற்றல் ஓட்டம். இன்றைக்கி நம்ம அந்த ஆற்றல் ஓட்டத்துக்கு சம்பந்தமாக ரிலேட்டட் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் விதிகள். சரியா? அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது லைட்டாக ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்குள்ளே போயிடலாம். சரியா? நம்ம பார்க்கும்போது இதில் ஈகாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். பயோட்டிக்கும்போது உயிருள்ள காரணிகள், ஏபயோட்டிக் உயிரற்ற காரணிகள். உயிருள்ள காரணிகள் அப்படிங்கும்போது பிளான்ஸும் அனிமல்ஸும் பார்த்தோம் காமனாக. அந்த பிளான்ஸ் அனிமல்ஸை அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ட்ரோஃபிக் லெவல், ஃபீடிங் லெவலாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஃபீடிங் லெவல் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். சரியா? நம்ம ட்ரா பண்ணும்போது அது கொஞ்சம் கவனமாக பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரோஃபிக் லெவல் அப்படின்னா எப்போவுமே ப்ரொடியூசர்ஸ் தான். செகண்ட் ட்ரோஃபிக் லெவல் ப்ரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் அது தேர்ட் ட்ரோஃபிக் லெவல். ஃபோர்த்து ட்ரோஃபிக் லெவல் டெர்ஷரி கன்சியூமர்ஸ். இதே இது ஃபஸ்ட்டு ட்ரோஃபிக் லெவல் அல்லது ப்ரொடியூசர்ஸ் எப்போவுமே ஆட்டோட்ரோப்ஸ் தான். மேக்ஸிமம் மோஸ்ட்லி இதுதான் ஆட்டோட்ரோப்ஸ் தான். அதில் பிளான்ட்ஸ், தாவரங்கள். அடுத்தது ஹெர்பிவோர்ஸ், தாவர உண்ணிகள். செகண்ட் ட்ரோஃபிக் லெவல். ட்ரோஃபிக் லெவல் 2 ஹெர்பிவோர்ஸ் அல்லது பிரைமரி கன்சியூமர். எக்ஸாம்பிள் ரேபிட். அடுத்தது தேர்ட் ட்ரோஃபிக் லெவல் கார்னிவோர். எடுத்துக்காட்டு இதில் கொடுக்கப்பட்டது ஸ்னேக் இல்லையா? அடுத்த கடைசி செகண்ட், அதாவது ஃபோர்த்து ட்ரோஃபிக் லெவல் செகண்டரி கார்னிவோர், ஈகிள் இல்லையா? அப்போ ஆட்டோட்ரோஃப்ஸ், தற்சார்பு உயிரிகள், தாவரங்கள். அடுத்தது ஹெர்பிவோர், என்னது இரண்டாவது ஊட்ட மட்டம் T2, தாவர உண்ணிகள், முயல் கொடுத்துருக்காங்க. அடுத்த மூன்றாவது ஊட்ட மட்டம் T3 இல்லையா? அது பிரைமரி கார்னிவோர், முதல் நிலை ஊன் உண்ணிகள். எக்ஸாம்பிள் பாம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த நான்காவது ஊட்ட நிலை செகண்டரி கார்னிவோர், அதாவது இரண்டாவது ஊன் உண்ணிகள், பருந்து. இதுதான் அந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது ஒரு ஆம்னிவோர், அனைத்து உண்ணிகள். எடுத்துக்காட்டு க்ரோ, காகம். இப்படி வச்சுருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு ட்ரோஃபிக் லெவல் நம்ம வச்சுருக்கிறது. சரியா? இதை நம்ம பார்த்தது. இது எல்லாமே பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், உயிருள்ள காரணிகள். நம்ம அடுத்து எனர்ஜி ஃப்ளோ பார்த்தோம், அதாவது ஆற்றல் ஓட்டம். ஆற்றல் ஓட்டத்தில் எப்போவுமே எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், என்னதுதான்னா ஆற்றல் ஓட்டத்திலோட மெயினாக ஆற்றல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எனி ஈகோசிஸ்டம். எல்லா விதமான சூழ்நிலை மண்டலத்துக்கும் ஒரு ஆற்றல் மட்டும் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா சூரிய வெளிச்சத்தில் தான். சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தக்கூடிய ஒரே பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், உயிருள்ள காரணி எதுன்னா தாவரங்கள். புல், கிராஸ் இருக்கலாம், புல் இருக்கலாம், அல்ல மரங்கள் இருக்கலாம், செடிகள் இருக்கலாம், கொடிகள் இருக்கலாம். இதுகள் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ், அல்லது அதுதான் ஒரு பயோட்டிக் காம்பனன்ட்.
அது வந்து ஏபயாட்டிக் காம்பனன்ட். சன்லைட் லைட் எனர்ஜி வந்து ட்ராப் பண்ணக்கூடியது, அந்த லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது, அந்த லைட் எனர்ஜியை ஒரு கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடியது அந்த பிளான்ஸ் தான். அதனுடைய ப்ராசஸ் உனக்கு தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அந்த எனர்ஜியை ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டது பிளான்ஸ். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸு அதை ஈட்டன் பை, அதான் பிளான்ஸ் வந்து ட்ரோஃபிக் லெவல் 1, ஆற்றல் மட்டம் 1. அடுத்தது ஹெர்பிவோர்ஸ் தாவர உண்ணிகள், ஆற்றல் மட்டம் 2. அடுத்து 3வது கார்னிவோர் ஊனி உண்ணிகள், ட்ரோஃபிக் லெவல் 3. இப்போ இதெல்லாம் செத்துருச்சுன்னா அதை பாடியை டீகம்போஸ் பண்ணக்கூடியது சிதைப்பவைகள். இப்போ சன்லைட்லேருந்து பெறப்பட்ட ஆற்றல் எனர்ஜி பிளான்ஸில் ட்ராப் பண்ணி வச்சுருக்குது. என்னதான் நியூட்ரியன்ஸாக உணவாக இருக்குது. இந்த உணவை ரேபிட் சாப்பிடும்போது அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது, அந்த ஆற்றல் கடத்தப்படுது. அதுக்கு ஹெர்பிவோர்லேருந்து எனர்ஜி அது ஆற்றல் எதுக்கு கடத்தப்படுது? ஃபாக்ஸுக்கு கடத்தப்படுது, அதாவது கார்னிவோருக்கு கடத்தப்படுது. இப்போ இந்த ஆர்கனிசம் வந்து ரெஸ்பயர் பண்ணும்போது அதில் மூவ் பண்ணும்போது பாடி ஹீட் வந்து உடலில் உள்ள வெப்பம் வந்து வெளியேற்றப்படுது. அப்போ எனர்ஜி வந்து என்னது லாஸ் ஆகுது. சரியா? எப்படி இது மூவ் பண்ணும்போது ரெஸ்பிரேஷன் ரிலீஸ் ஆகலாம், மூவ் பண்ணும்போது மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் மூலமாக எனர்ஜி லாஸ் ஆகலாம், அன்டைஜஸ்டட் ஃபுட்டு மூலமாக எனர்ஜி லாஸ் ஆகலாம். அது மாதிரி யூரினேஷன் அந்த அதில் எனர்ஜி லாஸ் ஆகலாம். இப்போலாம் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எனர்ஜி ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஆர்கானிசத்துலேருந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. அதான் ஹீட்னு காட்டியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்தது வந்து அதே தான் ஆனால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் காண்டி அதை கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து எப்படி முதல்ல வந்து எனர்ஜியை ட்ராப் பண்ணக்கூடியது கிராஸ் ப்ரொடியூசர்ஸ் எனர்ஜி சன்லைட்லேருந்து ட்ராப் பண்ணது. அப்போ அந்த கிராஸில் என்ன நடக்குது, அது ப்ரொடியூசர்ஸில் என்ன நடக்குதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ச் மூலமாக வச்சுக்கிடுது. அந்த ஸ்டார்ச்சை சாப்பிட்றது இது மவுஸ் சாப்பிடுது, ப்ரைமரி கன்சியூமர், அதாவது முதல்நிலை நுகர்வோர்கள். இப்போ அந்த மவுஸை இது சாப்பிடுது, ஸ்னேக் சாப்பிடுது. அப்போ அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ட்ரோஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ரோஃபிக் லெவல், அதாவது ஒரு ஆற்றல் மட்டத்திலேருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்துக்கு ஆற்றலானது கடத்தப்படுது. சரியா? சரி, அடுத்து நம்ம பார்ப்போம் எனர்ஜி ஃப்ளோ. இது நம்ம அன்றைக்கி பார்த்தோம், குயிக்காக பார்த்துடலாம். எனர்ஜி ஃப்ளோனா ஆற்றல் ஓட்டம். அப்படி ஆற்றல் ஓட்டம்னா என்ன அப்படின்னா, first the transfer of energy in an ecosystem between trophic levels can be termed as energy flow. அதாவது சுருள் மண்டலத்தில் ஆற்றல் ஊட்ட மட்டங்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைவது ஆற்றல் ஓட்டம்னு சொல்கிறோம். அதாவது சுருள் மண்டலத்தில் ஆற்றல் வந்து ஒரு ட்ரோஃபிக் லெவலிருந்து இன்னொரு ட்ரோஃபிக் லெவலுக்கு கடத்தப்படுவது ஆற்றல் ஓட்டம்னு சொல்கிறோம். இட் இஸ் அ கீ ஃபங்க்ஷன் இன் அன் ஈகோசிஸ்டம். இது ஒவ்வொரு சூழல் மண்டலத்தில் அல்லது ஒவ்வொரு சூழல் மண்டலத்திலையும் ஒரு முக்கியமான செயல்பாடாகும். எனர்ஜி obtained from the sun by producer is transferred to consumers and decomposed through the trophic level, while some amount of energy is dissipated or lost in the form of heat. அதாவது என்னென்னா ஆற்றலானது ஒவ்வொரு நுகர்வர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு ஆற்றல் மட்டங்களுக்கும் கடத்தப்படும் போது எனர்ஜியானது அதாவது ஆற்றலானது சிதறடிக்கப்படுகிறது. அதில் கொஞ்சம் அமௌண்ட் ஆற்றலானது ஹீட்டாக வெளியேற்றப்படுது. எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் யூனிடைரக்ஷனல் இன் அன் ஈகோசிஸ்டம். எப்பொழுதுமே ஆற்றல் ஓட்டமானது ஒரே திசையில் செல்கிறது. ஆற்றல் ஓட்டமானது எப்பொழுதுமே ஒரே டைரக்ஷனில் செல்லக்கூடியது. சரியா? இப்போ அடுத்தது, the storage and loss of energy in an ecosystem is based on two basic laws of thermodynamics. அதாவது ஒவ்வொரு சூழ் மண்டலத்தின் ஆற்றல் சேமிப்பு மற்றும் ஆற்றல் இழப்பு வந்து வெப்ப இயக்கவியலின் 2 விதிகளை அடிப்படையாக கொண்டிருக்குது. the storage அதாவது ஆற்றல் சேமிப்பு and மற்றும் loss of energy ஆற்றல் இழப்பு in any ecosystem or in an ecosystem is based on two basic laws of thermodynamics. 2 இயக்கவியலின் விதிகளை அடிப்படையாக கொண்டிருக்குது.
ஒன்றாவது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ 2 லா பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரெண்டாவது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது 2 விதிகள் பார்க்குறோம். ஒன்று வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, ரெண்டாவது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. அதுன்னு பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம பார்த்தது தானே. இட் ஸ்டேட்ஸ் தட் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஆற்றலானது வெவ்வேறு வடிவங்களில் ஒரு அமைப்பில் இருந்து மற்றொரு அமைப்புக்கு கடத்தப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர்டு, ஒரு அமைப்பில் இருந்து எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம், ஒரு அமைப்பில் இருந்து டு அனதர் சிஸ்டம், அடுத்த சிஸ்டத்துக்கு அடுத்த அமைப்புக்கு எனர்ஜியானது கடத்தப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எனர்ஜி கேனாட் பி டெஸ்ட்ராய்ட் ஆர் கிரியேட்டட். நீ அதை இப்படி படிச்சிருப்பேன், எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அடுத்தது, எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆனால் ஆற்றலை வந்து ஒரு வகை ஆற்றலை வந்து மற்றொரு வகை ஆற்றலாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அடுத்தது, as a result the quantity of energy present in the universe is constant. இந்த விதிகள்னால என்ன சொல்லப்படுதுன்னா, ஆற்றலானது நம்மளுடைய அண்டத்தில் ஆற்றல் ஒரே அளவாக தான் காணப்படும். அதில் குறைவோ கூடுதலோ ஆற்றல் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படலாம். ஆற்றல் வந்து ஒரு சிஸ்டத்தில் ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்புக்கு போகும்போது லாஸ் ஆகலாம். ஆனால் அது எப்படி ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆற்றலுடைய அளவு எப்பொழுதுமே ஒரு சமநிலையில் தான் அல்லது ஒரு நிலையான அளவில் தான் காணப்படுது. இதுதான் முதல் விதி. சரியா? முதல் விதி உனக்கு தெரிஞ்சது தானே. எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர். ஆற்றலானது ஒரு அமைப்பிலிருந்து இன்னொரு அமைப்புக்கு மாற்றப்படுது. எனர்ஜி கேனாட் பி டெஸ்ட்ராய்டு ஆர் கிரியேட்டட், அல்லது என்ன சொல்ல, எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றல் எப்போவுமே நம்மளுடைய அண்டத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியில் ஒரே நிலையான அளவில் காணப்படுது. சரி, இதுதான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஃபோட்டோசிந்தசிஸில் கொடுத்துருக்காங்க. இன் ஃபோட்டோசிந்தசிஸில் ரியாக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது வினைபொடு பொருட்கள் அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் அதில் உள்ள ரியாக்டன்ஸ்ன்னு பார்த்தா, வினைபொடு பொருட்கள்னு பார்த்தா குளோரோஃபில் பச்சையம், வாட்டர் நீர், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? இதில் உள்ள ப்ராடக்ட் வினை பொருட்கள் நம்ம பார்த்தா, இப்போ விளை பொருட்கள் அல்லது என்னது சேர்க்கை பண்ணப்பட்டது அப்படின்னா, உருவாக்கப்பட்ட பொருள் என்னன்னா ஸ்டார்ச், தரசம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் எனர்ஜி வந்து ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டிருக்கு. அதாவது லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றப்பட்டிருக்கு. இதில் உள்ள வேஸ்ட் அல்லது பை ப்ராடக்ட் இஸ் ஆக்சிஜன். இதில் வந்து வெளியேற்றப்படக்கூடியது என்னன்னா ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது. சரியா? The energy stored in starch is gained from light energy. There is no gain or loss in total energy. Here light energy is converted into chemical energy. நம்ம இதான் பார்க்குறோம். ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றப்படுது. இதில் வந்து எனர்ஜினுடைய அமௌண்ட்டு அல்லது ஆற்றல் வந்து உருவாக்கப்படவும் செய்யலை. இதில் எதுவும் கெயினும் ஆகலை, லாஸும் ஆகலை. சரியா? இப்போ என்னுடைய ஈக்குவேஷன் உனக்கு தெரியும். 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 வாட்டர், லைட்டு தேவை, பச்சையம் தேவை. ஒளி இருக்கணும். பச்சையம் இருக்கும்போது தாவரங்களால் குளுக்கோஸ் உருவாக்க முடியும். இதில் ஆக்சிஜன் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். அப்போ இதில் நடக்கக்கூடியது லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றப்படுது. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வினை பொருட்கள் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரையும் பயன்படுத்தி குளோரோஃபிலைட் இதனுடைய ப்ரெசன்ஸில் ஒளியாற்றலானது வேதியாற்றலாக மாற்றப்படுது. வேதியாற்றல் இப்போ இதில் நம்ம சொல்லக்கூடிய குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் வந்து தாவரங்களை எப்படி சேமிக்கப்படுது, தரசமாக சேமிக்கப்படுது. இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இன்னொரு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்துக்கு எனர்ஜியானது 10% டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. முழு அளவில் 100% எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எவ்வளோதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுன்னா 10%. இது வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி. நம்ம காலேஜில் படிக்கக்கூடியது. இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? It states that energy transformation results in the reduction of the
ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு ஆற்றல் மாற்றத்தின் போதும் அமைப்பில் உள்ள கட்டிலா ஆற்றல் அளவு குறைக்கப்படுகிறது. எவ்ரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் cannot be 100% efficient. எந்த ஆற்றல் மாற்றத்திலையும் 100% முழுமையாக இருக்க முடியாது. As energy is transferred from one organism to another organism is lost as heat during respiration. ஆற்றலானது ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு கடத்தப்படும் போது 90% ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. 90% ஆற்றல் பயன்படுத்த முடியாத அளவுக்கு போகுது. எப்படின்னா ஹீட்டாக, வெப்பமாக, எந்த இதில் நம்மளுடைய சுவாசித்தலின் போது வெளியிடப்படும். அப்போ ஒரு ஆர்கானிசத்திலிருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு வெளியிடப்படக்கூடிய ஆற்றலானது 10%, 10% தான் ஆற்றல் வந்து கடத்தப்பட முடியும். 90% ஆற்றலானது வீணாக தான் போகுது. எப்படின்னா ஹீட்டாகவோ, ஃபீக்கல் மேட்டராகவோ, அன்டைஜஸ்டட் ஃபுட்டாகவோ வீணாக தான் போகுது. இந்த இதுக்கு பேர் தான் 10% லா. சரியா? இப்போ அடுத்த 10% லா இதை சொன்னது யாருன்னா ப்ரப்போஸ் பை லின்மேன்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. இதை சொன்னது 10% லாவை சொன்னது யாருன்னா லின்மேன்கிறவர் சொல்லியிருக்கிறாரு 1942. It states that only 10% of energy is transferred from one trophic level to another. அவர் என்ன சொல்றாருன்னா 10% ஆற்றல் தான் ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு கடத்தப்படுது. எப்படின்னா உணவாக அப்படின்னு. 90% is lost in respiration. சுவாசித்தல் மூலமாக 90% ஆற்றல் எப்படி வீணாக்கப்படுதுன்னா சுவாசித்தல் மூலமாக, டீகம்போஷன், சிதைத்தல் போன்ற நிகழ்வுகளால் இந்த இது வீணாக 90% வந்து இழக்கப்படுகிறது. சரியா? சரி, இன்னும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த 10% டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஏர் எப்போவுமே இது வந்து பார்க்க வேண்டியது கீழே இருந்தால் பார்க்கணும். அதாவது 3 lakhs ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதில் வந்து தாவரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10% ப்ரொடியூசர்ஸ்லேருந்து அடுத்த ட்ரோஃபிக் லெவலுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போது இதில் வந்து 30,000 தான் இதுக்கு போக முடியும், ப்ரைமரி கன்சியூமர்ஸுக்கு. அந்த ப்ரைமரி கன்சியூமர்ஸில் இருந்து அடுத்த லெவல் செகண்டரி கன்சியூமர்ஸ், முதல் நிலை நுகர்வோர்களிலிருந்து இரண்டாம் நிலை நுகர்வோர்களுக்கு 10%. அப்போ எவ்வளோ? 3,000லேருந்து அதனுடைய பயன்பாட்டுக்கு எவ்வளோ தான்? 300 ஜோல்ஸாக போகுது. அதிலிருந்து அடுத்த ட்ரோஃபிக் லெவலுக்கு போக முடிஞ்ச 10% எவ்வளோன்னா 300 ஜோல்ஸ். அதுலேருந்து அடுத்த ட்ரோஃபிக் லெவலுக்கு போகணும்னா 30% தான் போகும், 30 ஜோல்ஸாக போக முடியும். அப்போ 90%, இதுலேருந்து 90%, 270,000, அதாவது 2,70,000 ஜோல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ்டஸ் ஹீட் தான். இதுலேயும் அதே மாதிரி 90%. அப்போ ஒரு ட்ரோஃபிக் லெவல்லேருந்து அடுத்த ட்ரோஃபிக் லெவலுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது 10%. 90% ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ்டஸ் ஹீட். 10% ஆற்றல் தான் ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு கடத்தப்படுது. 90% ஆற்றலானது வீணடிக்கப்படுகிறது. சரியா? இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ப்ராப்ளம் நம்ம இதில் பார்க்குறோம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்குறோன்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராப்ளம். இப்போ இது வந்து சரி, analyze the food chain given below and find out the amount of energy received, or energy transferred by the organism in third trophic level. Given the amount of energy in the producer, that is grass, 30,000 joules. சரி, அப்போ சன்லைட்லேருந்து நிறைய எனர்ஜி வருது. அதுலேருந்து கிராஸுக்கு வந்து ரிசீவ் ஆகிற எவ்வளோனா 30,000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன். இப்போ இந்த எனர்ஜியாக 10% ரேபிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரேபிட்டில் இருந்து ஸ்னேக்குக்கு, பாம்புக்கு கடத்தப்படுது. ஸ்னேக்கில் இருந்து ஈகிளுக்கு 10% ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதில் 10%, இங்கே 10%, இதில் 10% ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ T1லேருந்து T2க்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எவ்வளோனா 10%, T2லேருந்து T3க்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோனா 10%,
T3லேருந்து T4க்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோனா 10%. அப்போ இங்கே லாஸ் எவ்வளோ 90% லாஸ் ஆகுது, இங்கே 90% லாஸ் ஆகுது, இங்கே 90% லாஸ் ஆகுது. அப்போ ஒரு ஆற்றல் மட்டத்திலேருந்து அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறது எவ்வளோனா 10%. எவ்வளோ வீணடிக்கப்படுகிறது அல்லது இழக்கப்படுகிறதுனா 90% இழக்கப்படுகிறது. சரியா? சரி, இதில் ஒரு கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ கிராஸில் இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி 30,000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதில் 10% ரேபிட்டுக்கு போகுது, அது எவ்வளவு? அந்த ரேபிட்டில் உள்ள இருந்து ஸ்னேக்குக்கு போகிறது அதில் 10%, அது எவ்வளவு? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பார்ப்போம். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். எப்போவுமே 10%ங்கும் போது 10/100 ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ நீ 80 மார்க்ஸ் எடுத்திருக்க, அதை 10%க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? 100க்கு நீ 80%, 10க்கு எவ்வளவு அப்படிங்கும்போது உன்னுடைய மார்க்கு 80, அதை 10க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10/100 இல்லையா? அப்போ உன்னுடைய மார்க் அதில் 10% 10/100. சரியா? அதை 10க்கு நம்ம மாற்றமோ 0.8ன்னு மாற்றோம். 10% அப்படிங்கும்போது 80 × 10/100. அப்போ உன்னுடைய மார்க் 80ன்னா அதனுடைய 10% எவ்வளோ அப்படின்னா 80 × 10/100. எப்பவுமே அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்கும்போது அதனுடைய 10% எவ்வளோங்கும்போது 10/100. சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கோ. 10% ஒரு இதனுடைய 50% எவ்வளவு? உன்னுடைய மார்க் 80 × 50/100, அது 50%. உன்னுடைய மார்க் 80க்கு 90% எவ்வளவு? 80 × 90/100. அதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ இதில் 10% நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கிராஸில் எவ்வளோ இருக்கோ இன்ட்டு 10%, அதில் உள்ள 10%, 10/100 அதை கால்குலேட் பண்ண வந்துடும். அது செகண்ட் ட்ரோஃபிக் லெவல் T2ல். இது இப்போ ரேபிட்டில் 3000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ரேபிட்டுக்கு வரும்போது அதில் 10% கிடைக்கும். அப்போது 3000 × 10/100 இல்லையா? 3000 × 10/100 இது பண்ணேன்னா அந்த T2 ரேபிட்லேருந்து ஸ்னேக்குக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 300 இல்லையா? 300 ஸ்னேக்குக்கு வரக்கூடிய ஆற்றல் எவ்வளோனா 300 ஜூல்ஸ். இப்போ ஸ்னேக்லேருந்து ஒரு வேலை ஈகிளுக்கு போகுது எவ்வளோ அப்படின்னா அதில் 10%. அப்போ 300 × 10/100, அப்போ 30%. சரியா? எவ்வளோ நம்ம 10%. இது ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலேருந்து அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு போகக்கூடிய எனர்ஜி அல்லது ஆற்றல் எவ்வளோனா 10%. எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ இழக்கப்படுகிறதுனா 90%. சரியா? இன்னும் அடுத்தது ஃபுட் செயின். ஃபுட் செயின்ங்கிறது என்னன்னா உணவு வலை. ஃபுட் செயின் உணவு சங்கிலி. உணவு வலையில் உணவு வலைங்கிற ஃபுட் வெப் உணவு சங்கிலி. உணவு சங்கிலினா என்னன்னு பார்ப்போம். The movement of energy from producers up to top carnivore is known as food chain. அதாவது உணவு சங்கிலிங்கிறது என்னன்னா உற்பத்தியாளர்கள் இருந்து உணவானது அல்ல ஆற்றலானது உற்பத்தியாளர்களில் இருந்து இறுதி உண்ணிகள், டாப் கார்னியோர், கடைசி நிலையில் உள்ள உண்ணிகளுக்கு போகிறது தான், ஊன் உண்ணிகளுக்கு போகிறதுக்கு பேர் தான் என்னன்னா உணவு சங்கிலின்னு நம்ம சொல்கிறோம். In food chain, energy flows from one trophic level to the next trophic level in a sequence manner. இந்த ஆற்றலானது உற்பத்தியாளர்கள் இருந்து முதல்நிலை ஃபர்ஸ்ட் ட்ரோஃபிக் லெவல்ல இருந்து கடைசி ட்ரோஃபிக் லெவலுக்கு ஒரு ப்ராப்பரான முறையில் உணவானது கடத்தப்படுதுங்கிறது தான் ஃபுட் செயின். ஃபுட் செயின் இஸ் a linear sequence of organism through which nutrients, உணவானதும் ஆற்றலானதும் ஒரு உயிரினத்துக்கு இருந்து இன்னொரு உயிரினத்துக்கு கடத்தப்படுது. எப்படியாகனா உணவாக கடத்தப்படுகிறது. இப்போ ஃபுட் செயின் அதாவது உணவு சங்கிலி 2 வகைகளில் காணப்படுது. இரண்டு வகைகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று கிராசிங் ஃபுட் செயின், அடுத்து டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். முதலாவது மேய்ச்சல் உணவு சங்கிலி, அடுத்தது மட்கு பொருள் உணவு சங்கிலி. அப்படி 2 உணவு சங்கிலி தான் நம்ம பாடத்தில் நிறைய இருக்குது. நம்ம பாடத்தில் நமக்கு இருக்கிறது 2. மேய்ச்சல் உணவு சங்கிலி, அடுத்தது மட்கு பொருள் அல்லது சிதைவு கொள்ளாம் உணவு சங்கிலி. கிராசிங் ஃபுட் செயின், செகண்ட் டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின். இப்போ கிராசிங் ஃபுட் செயின் பார்த்தீங்கன்னா அதாவது மேய்ச்சல் உணவு சங்கிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிராஸ்லேருந்து ஆரம்பிக்கும். புற்கள் அதான் ப்ரொடியூசர்ஸ், சன்லைட்லேருந்து எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற்றலை, லைட் எனர்ஜியை பெற்று கெமிக்கல் எனர்ஜியை மாற்றுது. அந்த வேதி ஆற்றலை கிராஸ்லேருந்து மவுஸுக்கு எப்படி போகுது? அதை சாப்பிடும் போது மவுஸ் அல்லது ரேபிட் கிராஸை சாப்பிடும்போது அந்த எனர்ஜியானது அல்லது ஆற்றலானது, உணவானது கடத்தப்படுது. இப்போ மவுஸை எலிகளை, சுண்டெலிகளை ஸ்னேக் சாப்பிடும்போது இந்த ஆற்றலானது மவுஸ்லேருந்து ஸ்னேக்குக்கு கடத்தப்படுது. அதுக்கு ஸ்னேக்லேருந்து ஈகிளுக்கு கடத்தப்படுது. இதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபுட் செயின் சொல்கிறோம். அதாவது ஒரு ட்ரோஃபிக் லெவலிருந்து உணவானது அடுத்த ட்ரோஃபிக் லெவலுக்கு கடத்தப்படுது. எப்படின்னா சாப்பிடுதல் மூலமாக அல்லது அதை உண்பதன் மூலமாக கடத்தப்படுது. உணவு மூலமாக அல்லது உணவாக கடத்தப்படுறதுனால இதுக்கு பேர் ஃபுட் செயின் அல்லது உணவு சங்கிலி. இதில் உள்ள 2 உணவு சங்கிலி, ஒன்றாவது பார்த்தோம் கிராசிங் ஃபுட் செயின், 2வது டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின்ஸ். டெட்ரைட்டஸ் ஃபுட் செயினை ஞாபகத்தில் வச்சுக்கோ, இறந்து போன பொருட்களில் இருந்து உணவு சங்கிலியானது, அதாவது ஃபாலன் லீவ்ஸ், டெட் அனிமல்ஸ், இதுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பேர் டெட்ரைட்டஸ். சரியா? அதாவது டெட்ரைட்டஸ் மட்கு பொருள் அல்லது சிதைவு கூலங்கள், அது என்ன இருக்கும்? டெட் லீவ்ஸ் இருக்கும், டெட் அனிமல்ஸ் இருக்கும். இதில் காட்டப்பட்டிருக்கிறது ஃபாலன் லீவ்ஸ், அதாவது உதிர்ந்த இலைகள். அதை எது சாப்பிடுது? எர்த்வார்ம் சாப்பிடுது, மண்புழு சாப்பிடுது. மண்புழு டெட்ரிட்டிவோஸ், மட்குண்ணிகள். அப்போ முதல்ல ஆரம்பிக்கிற டெட்ரைட்டஸ், உதிர்ந்த இலை அல்லது இறந்து போன உயிரிகள், அதுக்கு டெட்ரைட்டஸ். அதை சாப்பிடக்கூடியதுக்கு பேர் டெட்ரிட்டிவோஸ், அதாவது மட்குண்ணிகள். எடுத்துக்காட்டு மண்புழு, பாக்டீரியா கூட இருக்கலாம். இதில் கொடுக்கப்பட்டது எர்த்வார்ம். அதுக்கு எர்த்வார்ம் எது சாப்பிடுது? பிளாக் பேர்டு, அதாவது கருப்பு பறவை. ஸ்மால் கார்னிவோரஸ், சிறிய ஊனுண்ணிகள். அந்த சிறிய ஊனுண்ணிகளை பெரிய ஊனுண்ணிகள் சாப்பிடுது ஹாக். இதுக்கு பேர் டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின், அதாவது மட்கு பொருள் உணவு சங்கிலி. அப்போ உணவு சங்கிலி இரண்டு உணவு சங்கிலிகள் நம்ம பார்த்தாச்சுது. ஒன்று கிரேசிங் ஃபுட் செயின், மேய்ச்சல் உணவு சங்கிலி. 2வது மட்கு பொருள் உணவு சங்கிலி, டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தது உணவு வலை. உணவு வலைங்கிறது என்னன்னா, எந்த ஃபுட் செயினில் நம்ம பார்த்தாலுமே, இதில் இந்த டயக்ராமை நான் கொடுக்க மறந்துருக்கிறேன். சரி, நீ உன்னுடைய புத்தகத்தில் பார்த்தேன்னா, எந்த உணவு சங்கிலியை நீ பார்த்தாலுமே உணவு சங்கிலியானது ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிடணுங்கிறது கிடையாது. இப்போ கிராஸை எலிகள் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. எலி எதெல்லாம் சாப்பிடலாம்? தாவரத்தை எலிகள் சாப்பிடலாம், முயல் சாப்பிடலாம், வெட்டுக்கிளி சாப்பிடலாம். அப்போ ஒரு தாவரங்கிறத நிறைய ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடலாம். நம்ம என்ன சொல்ல முடியாது? தாவரத்தை இன்னைக்கு முயல் மட்டும்தான் சாப்பிடணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தாவரத்தை முயல் சாப்பிடலாம், ரேபிட் சாப்பிடலாம், மாடுகள் சாப்பிடலாம், ஆடுகள் சாப்பிடலாம், கிராஸ் ஆப்பிள் சாப்பிடலாம், வெட்டுக்கிளிகள், இது எல்லாமே சாப்பிடலாம். அதனால ஒரு ஃபுட் செயின்னு எடுக்கும்போது ஒரு ஃபுட் வெப்புன்னு எடுக்கும்போது, அதாவது உணவு வலைன்னு எடுக்கும்போது நிறைய ஃபுட் செயின்கள், நிறைய உணவு சங்கிலிகள் பிணைந்து காணப்படும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபுட் வெப்னு சொல்கிறோம். The interlocking pattern of food chains form a food web. The food webs consist of many interconnected food chains. ஃபுட் வெப்பில், உணவு வலையில் நிறைய ஒன்றுக்கொன்று பிணைந்த நிறைய ஃபுட் செயின்கள், உணவு சங்கிலிகள் காணப்படலாம். அந்த உணவு சங்கிலி எப்படி காட்டப்படுதுன்னா, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தால் சாப்பிடப்படுறது காட்டப்படுது. It is the basic unit of an ecosystem. To maintain its stability in nature, so-called homeostasis. அதாவது ஒரு சூழல் மண்டலத்தில் அடிப்படை அழகாக இந்த உணவு வலையானது அடிப்படை அழகாக மட்டும் காணப்படுவது கிடையாது, அதனுடைய நிலைத்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது இது காட்டுது. அதனால இதுக்கு பேர் ஹோமியோஸ்டாசிஸ். அதாவது இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். இது ஒரு சூழ் மண்டலத்தின் அடிப்படை அழகாக இருப்பதுடன் அதன் நிலைத்தன்மையை தக்க வைக்க உதவுகிறது. இதற்கு சமநிலை அடைதல் என்று பெயர். இது எல்லாமே காணப்படுறதுனால எப்போவுமே ஒரு ஈகோசிஸ்டத்தில் உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே சமநிலையில் காணப்படுது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபுட் வெப்புன்னு சொல்கிறோம். ஃபுட் வெப்பில் எது காணப்படுதுன்னா, நிறைய உணவு சங்கிலிகள் பிணைந்து உணவு வலை காணப்படுது. இப்போ இந்த உணவு வலையினுடைய
முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா the food web is constructed to describe species interaction called direct interaction. அதாவது நேரடி இடைச்செயல் எனப்படும் சிற்றனங்களுக்கு இடையே நிகழும் இடை விளைவை விளக்கவே உணவுகளை உருவாக்கப்படுகிறது. இந்த உணவுகளை எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா இடைச்செயல்கள், ஒவ்வொரு உயிரினங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய இடைச்செயல்கள், சிற்றினங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய இடைச்செயல்கள். அடுத்தது இது வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே உள்ள மறைமுக தொடர்புகளை விளக்க பயன்படுகிறது. இட் கேன் பி யூஸ்ட் டு illustrate indirect interactions. மறைமுக தொடர்புகளை எக்ஸ்பிளைன் பண்ண இது யூஸ் ஆகுது. அடுத்து இட் கேன் பி யூஸ் டு ஸ்டடி கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு பயன்படுதுன்னா குழும கட்டமைப்பின் கீழ் உள்ள நிலைகளை பற்றி அறிய நமக்கு பயன்படுது. அதாவது ஒரு சூழ்நிலையில காணப்படக்கூடிய வெவ்வேறு உயிரினங்கள், பாப்புலேஷன் ஒரே உயிரினம், கம்யூனிட்டினா வெவ்வேறு உயிரினங்கள். பாப்புலேஷன்னா ஒரு உயிரினம் மட்டும் சொல்றது, கம்யூனிட்டினா வெவ்வேறு உயிரினம். எந்த சூழ்நிலையில பார்த்தாலும் தாவரங்கள் இருக்கும், விலங்குகள், தாவரங்கள் வெவ்வேறு பாப்புலேஷன், விலங்குகளை வெவ்வேறு பாப்புலேஷன். கிராஸ் ஹாப்பர் அது ஒரு பாப்புலேஷன், ரேபிட் அது வேற ஒரு பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் எல்லாம் சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம், கம்யூனிட்டி நம்ம சொல்றோம். It can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystem. இது நில மற்றும் நீர்வாழ் சூழ் மண்டலங்களின் வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்த இது பயன்படுகிறது. இது எதுக்கு பயன்படுதுன்னா it can be used to reveal different patterns of energy transfer. வெவ்வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்கள் எதுக்கடையிலாம் டெரஸ்ட்ரியல் and aquatic ecosystem, நில மற்றும் நீர்வாழ் சூழ் மண்டலத்தில் காணப்படக்கூடிய வெவ்வேறு ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்துறதுக்கு இது பயன்படுகிறது. சரியா? இதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்னா எனர்ஜி ஃப்ளோ, அதை நம்ம இன்னைக்கு பார்த்ததை ரிவைஸ் பண்ணோம். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா அது ரெண்டு லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், எனர்ஜி neither be created nor destroyed but it can be transferred from one organism to another organism. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஆற்றலை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற முடியும். ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்ற முடியும், லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியும். அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கு எடுத்துக்காட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம பார்க்குறோம். இதில் ஒளி ஆற்றலானது வேதி ஆற்றலாக, ஒளி ஆற்றலானது குளுக்கோஸாக அல்லது தரசமாக மாற்றப்பட்டு காணப்படுகிறது. அடுத்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்து, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆற்றல் கடத்தப்படுவது வந்து ஒரு உயிரினத்திலிருந்து ஒரு உயிரினத்தை கடத்தப்படுவது 10% தான், மீதுள்ள 90% ஆற்றல் வந்து இழக்கப்படுகிறதுங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஃபுட் செயின் பார்த்தோம். அடுத்து ஃபுட் வெப், உணவு சங்கிலி, உணவு வலை, இதுகள்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதுகளை இன்னைக்கு போய் பாரு, உனக்கு இதை வாஸ்து பார்த்தா எளிதாக இருக்கும். அதில் உள்ள ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கோ. இந்த ப்ராப்ளம் போன வருஷம் நாங்கள் கேட்டிருந்தாங்க, டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதை நீ பாரு, எளிதாக தான் இருக்கும். அதை நீ செய்து பார்த்துட்டேன்னா உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.